வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது. இன்று 309வது வார வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. காலையில் ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ ஐயப்ப சாமி, ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ கிராம தேவதைகள், ஸ்ரீ அம்மன்கள் ஆகிய தெய்வங்களுக்கு மூலிகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் வார வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பது சிறப்புமிக்க சிறப்பு. இதில் கலவை பேரூராட்சியில் உள்ள பொதுமக்கள் பக்தர்கள் தவறாமல் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடி ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் அவர்களின் அருளை பெற்று வருகிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள், குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் தலைமையேற்று ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பக்தர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் முன்னிலையில் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி வருகை புரிகின்ற பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள், குறிப்பாக பல வகைகள், பூ வகைகள், இனிப்பு வகைகள், பிரசாதங்கள் வழங்கி ஆசீர்வாதித்து வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் இப்பகுதியில் தொடர்ந்து வார வழிபாடு நடைபெற்று வருகிறது என்றால் அது கலவை பேரூராட்சியில் உள்ள ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில்தான் என்பதை பக்தர்களும் பொதுமக்களும் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அவர்களை அருளை பெற்று வருகிறார்கள். நிறைவாக பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு மகா அன்னதானமும் தவறாமல் நடைபெற்று வருகிறது என்பது மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்பு. குருசாமி வி தட்சிணாமூர்த்தி அவர்களும் குருசாமி எஸ் விநாயகம் அவர்களும் பக்தர்கள் மத்தியில் பேசும் பொழுது ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த ஆலயத்தில் வார வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகை புரிகின்ற பக்தர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்ற பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து நீங்களும் இந்த பூஜையை மேலும் மேலும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். குறிப்பாக உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இறுதியாக இருக்கின்ற கைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஆலயத்திற்கு நேரில் வந்து உபயம் வழங்கலாம் என்று குருசாமிகள் தெரிவித்தார்கள். பக்தி செய்திக்காக